ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வந்துட்டே இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போது நமக்கு ஒரு ஷாக்கிங் விஷயம்ஸ் என்ன அப்படின்னா, அந்த 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 இடம் பார்த்தோம் அப்படின்னா செப்பல்களால் நிறைந்திருக்கிறது. அங்கே பார்த்தோம்னா செப்பல்கள் வந்து சிதறி கிடப்பதாக நமக்கு நேரில் பார்க்கக்கூடிய விஷயங்களும் வந்து படங்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் அலைமோதுகிறது. இறந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவருடைய குடும்பத்தினர் அங்கு இருக்கின்றனர். அவர்கள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்க, அந்த சம்பவத்திலிருந்து மீள முடியாத பலர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அந்த கூட்டத்தில் பங்கேற்று இருந்தவர்கள் அந்த மருத்துவமனைகளில் குவிந்திருக்கின்றனர். என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல், விஷயம் புரியாமல் திகைத்து நிற்கின்றனர் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அதே போல் பார்த்தோன்னா அங்கே விரைந்திருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். அவர் பார்த்தோன்னா அங்கே கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான இந்த சம்பவங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் நம்மோடு தற்போது நம்மோடு வந்து கரூரில் இந்த தாவேகாவினுடைய கூட்டத்தை, இந்த கூட்ட நெரிசலை நாடே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒன் ஆஃப் தி ஐ விட்னஸ் பாபு ஃப்ரம் கரூர் நம்மோடு தற்போது இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். 38க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல். 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை, அதில் இன்டென்ஸ் கேரில் ரொம்ப இருக்கக்கூடியவர்கள் 10க்கும் மேற்பட்டோர்னு தகவல். ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடியதுன்னு புரிகிறது. கூட்டத்திற்கு தாமதமாக விஜய் வந்தார்ன்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. போலீஸுக்கு நன்றி தெரிவித்தார் எதற்கு அப்படின்ற கேள்வி எழுகிறது. நடந்தது என்ன கரூரில்? விஜய் வந்து மீட்டிங்கில் பேச வர்றப்போ க்ரௌடு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதிகமான எல்லா மக்கள் நெரிசலில் வந்து வெளியில் போக முடியாமல், இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல், நெரிசலில் நிறைய பேர் எல்லாம் மூச்சு விட முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எப்போ வரதா இருந்தது? எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க? 3 மணிக்கு 3:30 வந்துடுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டம் கூட்டப்பட்டது அப்போ தானே? ஆமாம், 4:30 மணிக்கு மேலே தான் வந்துடுன்னு நினைக்கிறேன். போலீஸ் எவ்வளோ போட்டிருந்தாங்க அங்கே? பந்தோபஸ்துக்கு எவ்வளோ போலீஸ் போட்டிருந்தாங்க? போலீஸ் நிறைய பேர், நான் ஒரு 50-60 பேர் பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அது கரண்ட் கட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் வருது, அதுக்கு என்ன? அது எதாவது நடந்தது? அப்படி ஒரு 2 டைம் பவர் கட் ஆகி திரும்ப உடனே வந்துருச்சு. உடனே வந்ததுன்னா ஐ மீன் அது ஒரு நார்மலான விஷயமா தான் சொல்கிறீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கலாம். கட் ஆகிட்டு ஆனால் வந்துருச்சு. ரொம்ப நேரம்லாம் பவர் கட்டுன்னு சொல்ல முடியாது. பவர் கட் ஆகிட்டு வந்துருச்சு. ஓகே. பேச்சை முடிச்ச உடனே இந்த சம்பவங்கள் நடந்ததா, இல்லை பேச நடந்ததா? என்ன நடந்தது ஆக்சுவலி? அவர் பேச ஆரம்பிச்ச உடனே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் வண்டி உள்ள, பஸ் வந்து திரும்பி உள்ள வந்துச்சு. க்ரௌடுக்குள்ள உள்ள வரவும் ஆல்ரெடி ரோடு ஃபுல்லாவே க்ரௌடா இருந்துச்சு. அவர் அந்த க்ரௌடுக்குள்ள உள்ள வரவும் மக்கள் வந்து இங்கிட்ட அங்கிட்ட இங்கேயும் போக முடியாத அளவுக்கு எல்லாமே நெரிசல் அதிகமாக இருந்துச்சு. அந்த நெரிசல்ல நிறைய பேர், குழந்தைங்க, பசங்க எல்லாமே மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்பளைங்க எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. தற்போது எப்படி இருக்கு அந்த இடம்? அது நம்ம விவரிக்க முடியுமா? எப்படி இருக்கு? வெறும் செருப்பு, நிறைய பேர்த்தோட பேக்கு, துண்டு ஏகப்பட்டது. பார்த்தாலே ரொம்ப மனசு வேதனைப்படுற மாதிரி இருக்கும் இந்த இடமே. கரூர் மாவட்டம் வந்து எப்படி இருக்கு ஆக்சுவலி? அங்க மக்கள் வந்து எப்படி இருக்கிறார்கள்? ஒரு சோகமான இரவாக இருக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா சோகமான இரவா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கணும். நேர்ல வந்து மக்களுக்கு மூச்சு விட முடியாம கத்துறது, வெளியில எங்கேயும் போக முடியாம அடல சத்தம், அதெல்லாம் கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து பிரேத பரிசோதனை கூடம்லாம் எங்க இருக்கு? எவ்வளவு தூரம்? அது அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் சார். ஸோ அழைத்து வரக்கூடிய நிலையிலே உயிரிழப்புகள் நடந்ததால சொல்லப்படும். பக்கத்துல ஏதோ ஹாஸ்பிட்டல் இல்லையா? பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. பிரைவேட்டா கவர்மெண்டா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்க இருக்க நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி.
ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ புதுசாக கட்டி வந்தது. ஸோ எல்லாமே நிறைய ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிட்டு போனாங்க, நிறைய ஜிஹெச்சுக்கு தான் போயிருப்பாங்க மேக்ஸிமம். இல்லைன்னா வெளியில பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போயிருந்தா போயிருக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். திரு பாபு அவர்கள் நம்மோடு கரூரில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பிரமுகர், அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரை சேர்ந்த நபர். அவர் நம்மோடு இணைந்து பேசியதை பார்த்தோம். அவர் வந்து சொன்ன விஷயம் செருப்பால் நிறைந்திருக்கிறது சாலை அப்படின்ற விஷயம். அந்த அழுகை சத்தத்தால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். வெளியில் போக முடியல, உள்ளூர் மக்கள் அனைவரும் முடங்கி இருக்கிறார்கள். அழுகை சத்தம் எங்கு பார்த்தாலும், செருப்பு ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் அப்படின்னு ரொம்ப ஒரு நெஞ்சம் நொறுங்கி இருக்கிறது கரூர் அப்படின்னு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அவர் தெரிவித்திருக்கிறார்.